ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் நிறையா பொருள் ரேட் டிஃபர் ஆகுது. சில கடைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, போன மாதம் ஒரு பொருளை ரேட் கம்மியாக வச்சு விற்றுருந்தா இந்த மாதம் அந்த பொருளுக்கு ரேட்டு கூட போட்டு இன்னொரு பொருள் ரேட் கம்மியாக வச்சுருந்துருப்பாங்க பாருங்கள், அதை ரேட் கூட போடுறாங்க. அனலைஸ் பண்ணவே முடியல. எந்த கடையில் போய் என்ன ஜாமான் வாங்குறது நான் அனலைஸ் பண்ணவே முடியல. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி டே பை டே நம்ம எதாவது பொருள் வாங்கினா மளிகை ஜாமான் பொருள் வாங்கினாலுமே கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன சொல்கிறதுனா, ஃபேமிலிக்கு நம்ம ஒரு பிளான் போட்டு பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணால் அது ஒரு பிளானில் போய்கிட்டே இருக்குது மளிகை ஜாமான் ஃபுல்லாக. என்ன மாதிரி அனலைஸ் யாராவது பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்கிறதுனா பார்ப்போம். ஏன்னா மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி போகும். சேலரி இல்லாமல் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோடது எல்லாமே வேறு மாதிரி போகும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் அப்பப்போ மளிகை ஜாமான் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சில பொருள் தான் டிஃப்ரென்ஷியேட் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கடையில் ஒரு பொருள் கம்மியாக விற்கிறாங்க, இன்னொரு கடையில் அதே பொருள் கூட வச்சுட்டு வேறு ஒரு பொருள் கம்மியாக வச்சுட்டு இப்படியே மாற்றிக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பயங்கரமாக இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பார்த்தா என்னடா அது இவ்வளோ இருக்கா இதுக்குள்ளே அப்படின்னு இருக்குது.